Hi, hello people. Welcome to my next podcast, which is the founder's role must change as the business grows. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நான் என்ன பேச போகிறேங்கிறது வந்து உங்களுக்கு டாபிக் சொல்லிட்டேன். அதில் நான் என்ன மேஜராக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு ஃபவுண்டராக இருக்கும்போது எவ்ரி ஜாப்பை வந்து நம்மளே வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளே எவ்ரி ஜாப்ஸ் வந்து நம்மளே பண்ண முடியும்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். தட் இஸ் நாட் ராங். பட் ஆஸ் அ ஃபவுண்டராக நம்ம அதை பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி குட். பிகாஸ் வி டோன்ட் நம்ம அப்போ டெலிகேட் பண்ணி நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோமாங்கிறது நம்மளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் நம்ம டெலிகேஷன் அந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகாது. But once the founder has made his structure or made his point in this business, அப்படின்ற பட்சத்தில் he must know how to delegate the jobs. Delegation of job is very very important. ஆப்ரேட்டர் மைண்ட் செட்லேருந்து லீடர் மைண்ட் செட்டுக்கு மாற்றணும். வேலைகளை வாங்கினா மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஆஸ் அ ஃபவுண்டராக இருந்து ஒரு லீடராக மாறி ஜெயிக்க முடியும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ரொம்ப பார்த்து பொறுமையாக ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸை நம்ம ஆப்ரேஷன்ஸ் மைண்டில் ஆப்ரேட்டர் மைண்டில் இருக்கும்போது நம்ம எல்லாமே பார்த்து செய்வோம். பட் வி ஹாவ் டு கிரியேட் அ சிஸ்டம் விச் மேக்ஸ் இட் செல்ஃப் ரன் தி பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை ரன் பண்ணவே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வி கேன் சர்வைவ். நம்ம அதுக்கேற்ற ஜாப் ஹையரிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஜாப், ஃபயரிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஜாப், எவ்ரிதிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஜாப். ஸோ இந்த மாதிரி பேசிஸ் தான் நம்ம ரன் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். நம்ம ஆப்ரேட்டர் மைண்ட் செட்லேருந்து லீடர் மைண்ட் செட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வி கேன் சஸ்டெயின். நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கூட பல பேர் இருந்திருப்பாங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஹவு த பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங் ஃபார். எவ்வளோ தூரம் நம்ம பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதே மாதிரி எப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லெட்டிங் கோ ஆஃப் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலை எப்போ விடணும்னு தெரியணும், எப்போ பிடிக்கணும்னு தெரியணும். ஒரு சுச்சுவேஷன்ஸில் எங்கள் பிஸ்னஸ்லேயே வந்து சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, வண்டிகள் வந்து என்ன ஆகும்னா, எங்களோட டிரைவர் மேனேஜ்மெண்ட் டீம் இன்சார்ஜ் வந்து அவர் பார்த்துப்பார். வண்டி இப்படி தான் போகணும், இங்கே தான் வரணும், இந்த மாதிரி தான் லோட் ஆகணும், இந்த மாதிரி அன்லோட் ஆகணும், இந்த ஊர்களுக்கு போகணும். பட் இஃப் சப்போஸ் இது அவர் பண்ணுற பிளான் எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நான் டக்குன்னு பிடிச்சிடணும் அவரை. நான் வந்துட்டு ஓகே அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற இதை வந்து நான் அப்சர்வ் பண்ணி நான் பாட்டிக்கு எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நான் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அது அவர் என்ன நீங்கள் என்ன சொல்லிட்டு அப்புறம் நீங்களே என்ன ஓவர் ரூல் பண்ணுறீங்க, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஓவர் ஹியர். நம்ம அந்த இடத்துல நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து இருந்தால் தாங்க அது கரெக்டாக நடக்கும்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும். பட் எதுவுமே இல்லாமல்னாலும் நம்ம வேலை பார்க்க வைக்கிறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். பட் சம் சிச்சுவேஷன்ஸ் டிமாண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ். எந்த இடத்துல கண்ட்ரோல் விடுறோங்கிறது ரொம்ப முக்கியம், எந்த இடத்துல கண்ட்ரோல் பிடிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். நம்மளோட டீம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பேசணும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத வந்து நம்ம டீம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பேசணும், நம்ம பேசக்கூடாது. நம்ம சிஸ்டம் சொல்லணும் இதுதான் நடக்குது, இப்படி தான் நடக்கணும். நம்ம எம்ஐஎஸ் பார்க்கணும். ஈச் ஃபவுண்டர் அண்ட் ஹீ பிகம்ஸ் ஆஸ் அ லீடர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வி ஹாவ் டு நோ when to take the control, when to leave the control. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பில்டிங் தி செகண்ட் லைன் லீடர்ஷிப். பிகாஸ் ஆஸ் அ ஃபவுண்டர் வந்து ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது ஹிஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் வில் பி மோர் அப்பான் எதில் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி நம்ம இனோவேஷன் கொண்டு வரலாம் நம்ம ப்ராடக்ட்டில், இல்லை நம்ம பிராண்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டே வரணும். அதை பார்க்காம விட்டோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஹெல்ப் தி பிஸ்னஸ். நம்ம நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எங்கள் இதில் ஹைராக்கி ஸ்ட்ரக்சர்ஸ் நான் ஏற்கனவே என்னோட இதில் சொல்லியிருப்பேன். அதாவது இப்படி தான் பிஸ்னஸ் ரன் ஆகணும், இவங்க தான் இதை ரன் பண்ணுவாங்க, இவங்க தான் ஷோ இது பண்ணுவாங்கங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஏர்லியர் பாட்காஸ்ட்டில் தான் கேட்டிருந்தீங்க அப்படின்னா. அது ரொம்ப ரொம்ப அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். செகண்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப் எப்போயுமே இருக்கணும். நம்ம இல்லைன்னா இவங்க டிசிஷன் எடுத்துடணும். இவங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி இருக்குது. இப்படி தான் ஸ்ட்ரக்சர் ரன் ஆகணும், இப்படி தான் சிஸ்டம் ரன் ஆகணும், இப்படி தான் வாக்கிங் போகணும், இப்படி தான் ரன்னிங் வரணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனில் நம்ம சொல்லணும். ஒன்னொன்னையும் வந்து நோ இல்லை நான் இதை பார்த்துக்கிறேன், நான் இதை ஹேண்டில் பண்ணுறேன், நான் போகிறேன்றது இதே இருக்கக்கூடாது. டு மேக் பீப்புள் டு டூ இட். தட்ஸ் வாட் when a founder becomes a leader. ஃபவுண்டராக இருக்கும்போது நம்ம எல்லாமே நம்மளே செய்வோம். நம்ம இது ஏன்னா நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்காக வேறு யாரும் அப்போ பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பண்ணி ஆகணும், நம்ம தான் அதை க்ரோத் கொண்டு வந்தாகணும், நம்ம தான் அதை பெரிய லெவலில் புஷ் பண்ணியே ஆகணும். பட்
அந்த காஸ்ட் ஆஃப் வாட் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம ஃபவுண்டராக வந்து நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் என்டிட்டி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மீனியல் ஜாப்ஸில் வந்து நம்மளோட ஃபோக்கஸை பெரிய லெவலில் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. நம்ம கொண்டு போய் ஒரு ஒரு இதையும் வந்துட்டு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணுங்க அப்படிங்கிறது. நம்ம வி ஹாவ் டு கிரியேட் சிஸ்டம்ஸ். த சிஸ்டம் மஸ்ட் ரன் தி ஷோ, நாட் அ ஃபவுண்டர் ரன்ஸ் தி ஷோ. ஃபவுண்டருக்கு கீழே இருக்க சிஸ்டம் ரன் பண்ணணும். எப்பயுமே டெலிகேஷன் ஆஃப் ஜாப் இருக்கணும். இது எல்லாமே இல்லை அப்படின்னா இட் வில் பி ஹார்ட். இன்றைக்கி நான் அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் மீனியல் ஜாப்ஸ், ஐ எம் மேக்கிங் பீப்புள் டூ சம்திங். பட் நான் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது வந்து எங்கள் அப்பா ஆஸ் தி ஃபவுண்டர் ஹீ செட் மீ தட் யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் அ பிஸ்னஸ் மேன்ஸ் மைண்ட் செட், தட் நீங்கள் வந்து டெலிகேட் பண்ணி உன்னோட ஜாப்ஸை கெட் டன் பண்ணுறதுல ரொம்ப குறியாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் மேன். அதை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா there is no other go. ஸோ விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிஸ்னஸ் அப்படிங்கிறது எங்கள் அப்பா எப்போயுமே என்கிட்ட சொல்லுவார். நீ ஆனால் அவர் எப்போயுமே என்னை பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறது வந்து, நீ வந்து இன்னும் ஒரு ஒர்க்கர் மோடில் இருக்க, யூ ஆர் நாட் அ ஒர்க்கர். டெய்லி வந்து நான் பண்ணேன், நான் இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், நான் இப்படி நடக்கணும், இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ணணும், இந்த பணத்தை வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து காசை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுல இருக்கணும். நம்ம எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது இருக்கணும், எப்படி ப்ராஃபிட் மேக்கிங்னு இருக்கணும், எப்படி நம்ம எக்ஸ்பென்சஸை குறைச்சி நம்ம ரெவன்யூ இன்க்ரீஸ் ப்ராஃபிட்டபிலிட்டியை கூட்டுறதுன்னு பார்க்கணும். எதெல்லாம் வாண்டட் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறத பார்க்கணும். அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் எனி பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ், எங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ட்ரெண்டிங் மீன்ஸ் நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்கள் பசங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் ஒரு டீலர்கிட்ட வந்து இந்த பாயிண்ட் வச்சு சொல்ல முடியும். எங்கள் ஏதாவது வாஷிங் மிஷின்ஸ், டிவிஸ், ஃப்ரிட்ஜஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும், டவுன்கிரேட் ஆகிட்டே இருக்கும். சம் சேஞ்சஸ் வில் பி ஹேப்பனிங் ஹியர் அண்ட் தேர். பட் அல்டிமேட்டாக நான் வந்து அது எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ப்ராடக்ட் சேஞ்சஸ், இதுக்கு என்ன வித்தியாசம், நம்ம ஏன் இந்த ப்ரைஸ் பேண்டில் நம்மளுக்கு இது தராங்க, நம்ம இது இப்படி பிச் பண்ணால் நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டில் இது கிடைக்குமா. யூ ஓன்ட் பிலீவ், நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து நாங்கள் எடுக்க வேண்டாம்னு நினச்சோம். பட் நான் சொன்னேன் எடுக்க வேண்டாம். பட் எங்கள் அப்பா சொன்னார், திஸ் ஹேஸ் அ அட்ராக்டிவ் ப்ரைஸ். இஃப் யூ பிக்சர் இன் த மார்க்கெட், absolutely I say we will get around 250 numbers. As he said, இன்னைக்கு எங்ககிட்ட அது அவுட் ஆஃப் ஸ்டாக். We had 2 containers, each container of 120 numbers, 240 numbers is gone, zero stocks. Even the stocks has been demanded and we have received around 50 orders upon that. அப்போ எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. பட் திஸ் இஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் ஹவு ஐ சி how a founder's mindset works when he is an ultimate king. பட் ஆஸ் அ ஆப்ரேட்டராக நான் இருக்கும்போது அது தெரியல, அவர் லீடர் மைண்ட் செட்டில் அவர் யோசிச்சார். ஸோ தட்ஸ் வாட் பீப்புள், மை ஃபைனல் 3 points, always focus on operator versus leader mindset. You have to know the art of letting go and you have to build a second line